சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்ததால் 10,000 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. விவரங்களை செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசனிடம் கேட்கலாம். பிரசன்னா, விவரங்கள். அதாவது சிவநந்தினி சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்தது. தற்போது சற்று மழை நின்றிருக்கிறது. அதே போல இந்த மழையின் காரணமாக சீர்காழி சுற்றுவட்டார 16 மீனவ கிராமங்களை சேர்ந்து 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று காலை முதலே மழை பெய்ய தொடங்கியிருந்தது. நேற்று இரவு விடிய விடிய கனமழை பெய்த நிலையில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை விட்டு பெய்து வருகிறது. சீர்காழி, கொள்ளிடம், திருவெண்காடு, வைரசன் கோயில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்குது. இதில் கடலோர கிராமங்களிலும் பழையார், பூம்புகார், திருமுல்லைவாசல், தொடுவாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இன்று காலையிலிருந்து தற்போது விட்டு விட்டு கனமழை பெய்து வரும் சூழ்நிலையில் இன்று சீர்காழி தாலுகாவில் உள்ள 16 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வச்சிருக்காங்க. பைபர் படகுகளை விசைப்படகு 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வச்சிருக்காங்க. தற்போது இந்த சீர்காழி தாலுகாவில் 16 மீனவர்கள் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தற்போது கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சென்னையில் நேற்றிரவு முதல் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியது. குறிப்பாக கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். இதேபோன்று கோயம்பேடு மெட்ரோவில் இருந்து மார்க்கெட் செல்லும் சாலையில் குளம் போல மழை நீர் தேங்கியது. அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து வந்துட்டு இருக்கேன் மேடம். ஃபுல்லாக இங்கே இந்த பக்கத்துலேருந்து வரும்போது மதுரை வாயில் தாண்டினா இங்கே வெங்காயம் பண்ணி தாண்டினோடனே பயங்கர தண்ணியாக இருக்குது. ஃபுல்லாக வரவே முடியல, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது அந்த இடத்துல மொத்தம். அது மாதிரி இங்கேயும் பாருங்கள், இப்போ தண்ணி இருக்குது. நின்று யோஜனை பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன், போகலாமா வேண்டாமா. எங்களுக்கு மழை பெஞ்சாலே இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, போக முடியல, வர முடியல. பள்ளம் எங்க இருக்குன்னே தெரியல. நிறைய பேர் ஸ்லிப்பாகி இந்த பள்ளத்திலே ஊந்துடுறாங்க. நாங்களே ஒரு வாட்டி ஸ்லிப்பாகி தண்ணியில ஊந்துட்டோம். தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மேடு பள்ளம் தெரியாத ரொம்ப சிரமமா இருக்கு. சென்னையில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நைட்லேருந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை மக்களை ரொம்ப வெளியில் வர விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக பெஞ்சதுனால அத்தியாவசிய தேவைகள் வாங்குறதும் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வெளியில் வேலைக்கு போகிறதுக்கும் சிரமமாக இருக்குது. அங்கே தண்ணி நிற்கிறதுனால அந்த மேடு பள்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் அவசியம் போய் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை தான் நம்ம வெளியில் வரோம். அதனால் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்ச நேரம் விடுது, திருப்பி மழை கண்டினியூவாக பெஞ்சுதான் இருக்குது. அங்கங்கே பள்ளம் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு. மழை விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. எல்லாத்துலேயுமே நிற்கிது தண்ணி. எந்த சைடு போனாலும் தண்ணி, எந்த சந்து போனாலும் தண்ணி. பள்ளம் அங்கங்கிறதுனால தண்ணி எப்பவுமே தேங்கியே இருக்குது. மழை பெஞ்சாலும் இதான் பிரச்சனையே. ரொம்ப கூலிங்காக ப்ரீஸாக இருக்குது. இந்த பசங்களுக்கு இப்போ காலேஜ் இது, அன்றைக்கி பள்ளிய ஸ்கூலுக்கு மட்டும்தான் இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க. அதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூரத்துக்கு வரது. அங்கங்கே தண்ணி தேங்கிட்டு